ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ஐஸ்வர்யா கிட்ட எனக்கு இவ்வளோ பணம் வேணும், இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் வேறு வழி இல்லாத ஐஸ்வர்யா பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்கறத கௌதம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. இதில் ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கிறதுனால கௌதம் என்ன பண்ணுறாரு, குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையும் நிற்க வச்சுடுறாரு. எல்லார்கிட்டையும் நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன், இவளை பற்றி நீங்கள் போய் சொல்லுவான்னு மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் இவ என்ன மாதிரியான காரியெல்லாம் பண்ணியிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த வீடியோ காட்டுறாரு. இந்த வீடியோ பார்த்து எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியை போக சித்ராதேவியும் பதிலுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. போய் தான் சொல்லுவான்னு பார்த்தா என் பிள்ளைக்கு துரோகம் பண்ணுற மாதிரிலாம் காரியத்தை பண்ணிட்டு நிற்கிறா, இவளை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதுவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐஸ்வர்யா நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க இன்னொரு பக்கம் மகாவும் ஐஸ்வர்யாவுக்கு சாதகமாகவே பேசுகிறாங்க. தப்பு பண்ண பிறகு இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது, என்னோட மகனோட வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யோட கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுற தருணத்தில் மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. இவரோட நடிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்ல, இதெல்லாம் நடிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை வர வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஐஸ்வர்யா கர்ப்பமாக இருக்குன்ற விஷயம் தெரிய வருது. சமயத்தில் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாகி போய் நிற்க, இது என்னோட குழந்தையே இல்லை, எனக்கு பிறக்க போகிற குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பேசுறதை கேட்ட ஐஸ்வர்யா சொன்ன கௌதம் ஏன் இப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இது என்னோட குழந்தைய கிடையாது, உனக்கும் அந்த மதனுக்கும் பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்றதை கேட்ட ஐஸ்வர்யா என்ன பண்றாங்க, பலான்னு கண்ணத்தை காட்டி அறையிறாங்க. திரும்ப பார்த்த மகம் அபாண்டமா என்னோட அக்கா மேல நீ பழிய தூக்கி போற, அக்கா பேராசை பிடிச்சவதானா ஒரு நாளும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டா, இந்த மாதிரி ஒரு செயலை செய்யவும் மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அக்காவுக்கு ஆதரவா நிக்கிறாங்க மகாவும். இப்போவே டெஸ்ட் எடுப்போம் சொல்லிட்டு ஐஸ்வர்யம் ஒரு பக்கம் கூப்பிடுறாங்க. அது உனக்கும் எனக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லிட்டு போக மகாவும் கூடவே நிற்கிறாங்க. இப்படி பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போகிற ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, மகா கிட்ட சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிடு மகா, இவ்வளோ கஷ்டத்தில் நீ தான் என் கூட நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு. பக்கம் கோடீஸ்வரிக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது. ஐஸ்வர்யா மேலே ரொம்பவே நம்பிக்கையாக இருக்காங்க. ஒன்று பேராசை பிடிச்சவ தான் ஒரு நாளும் இந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ணவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எப்படி நிரூபிக்கிறாங்க இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். டிவிக்கு முன்னாடி அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.